மீடியா 7 வெப் டிவி வழங்கும் வாழ்வில் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில். இதில் மார்க்க அறிஞர்கள், சமூக தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். காண தவறாதீர்கள். உடனே இணைத்துக் கொள்ளுங்கள். மீடியா 7 வெப் டிவி முகநூல் பக்கத்தில். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு தாஹா நபியின் தனித்தன்மைகள் 12. நமக்கு வழிகாட்டியாக வந்த நாயகத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிற சபையாக இதை நான் கருதுகிறேன். வேகமான உலகத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறே புரியாமல் வாழ்ந்து வருகிறோம். பெருமானார் யார், அவர்களுக்கான தனித்தன்மைகள் என்ன என்பது குறித்து அல்-லஃபுல் முகர்ரம் என்ற ஒரு பெரிய நூலை சாராக பிழிந்து உங்களுக்கு தர இருக்கிறேன். ஒரு நூலின் சாராம்சம். அதை ஒரு 45 நிமிடத்திலே 12ஆக பிரித்து கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் தனி அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடான கோடி படைப்புகளை படைத்த ரப்பு முதலாவது படைத்த படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல நாயகத்தினுடைய நூரை தான் படைத்தார். அது மட்டுமல்ல, அந்த நாயகம் இல்லை என்றால் வானம் இல்லை, பூமி இல்லை, மற்ற படைப்புகள் எதுவுமே இல்லை. நான் தான் படைப்பிலே முதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய ரூஹையும் ஒன்று சேர்த்து குர்ஆன் பேசுகிறது. இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன். நபிமார்கள் 1,24,000 பேர்களின் ரூஹை அல்லாஹ் ஒன்று சேர்த்து அதிலே நாயகத்தினுடைய ரூஹை மட்டும் காட்டி, இவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இவருக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அக்ரத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி. குர்ஆன் பேசுகிறது, என் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லோரும் ஈமான் கொண்டவருக்கு உதவ வேண்டும். எல்லோரும், எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், அக்ரர்னா அக்ரர்னா, நாங்கள் அத்துணை பேர்களும் ஏற்றுக்கொண்டோம், இவர்களை ஈமான் கொள்ளுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், மலக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், உங்களோடு சேர்த்து நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்படுவதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்த தனித்தன்மைக்கு சொந்தக்காரர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே தோன்றி 20 சூழ்கள், 20 பிரசவம், அதிலே 40 குழந்தைகள். சீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அந்த நுபுவத் என்ற நூர் யாருக்கு செல்கிறது? சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. இந்தியாவிலே அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியும் பதிவாக இருக்கிறது. அதனாலதான் சேது கால்வாய் என்று சொல்லுகிறார்களே, சேது திட்டம் என்று சொல்லுகிறார்களே. சேது என்றால் சீஸ் என்று பொருள். சீஸ், அதைத்தான் சேது என்று சொல்லுகிறார்கள். அந்த சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொன்னார்கள், சீஸ், உமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நான் சொர்க்கத்தில் இருந்தவன், சொர்க்கத்தினுடைய எல்லா இலைகளிலும் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வோடு முஹம்மது என்பதும் சேர்த்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று முஹம்மது இருக்கிறது. எல்லா இலை தலைகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரிசியின் தலைவாயிலை பார்த்தேன், அங்கும் முஹம்மது இருக்கிறது. ஊரின் பெண்களினுடைய
பார்த்தேன், அங்கும் முகம்மது இருக்கிறது. எங்கு நோக்கிலும் முகம்மது, எங்கு நோக்கிலும் முகம்மது. அதனால் ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன். 200 ஆண்டுகள் நான் அழுதேன் முகம்மது என்று சொன்னதற்கு பிறகுதான் ரப்பு மன்னித்தான். அதனால் உமக்கு ஏதாவது தேவை என்றால், அல்லாஹ்வை அணுகுவதாக இருந்தால் முகம்மதை பயன்படுத்திக் கொள். முகம்மது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேள், ரப்பு தருவான். அப்ப நம்முடைய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனிச்சிறப்பை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த உம்மத்திலே இருக்கிற நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறப்பை உணர்ந்தோமா? அன்புக்குரியவர்களே, பெருமானாரின் உம்மத்தாக பிறப்பதற்கு நபிமார்கள் போட்டி போட்டார்கள். கேட்காமலே ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த உம்மத்திலே ஆக்கி இருக்கிறானே, அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகத்தோடு நாளை வறுமையிலே இருக்கிற வாய்ப்பை தந்தருள்வானார். முதல் சிறப்பு பெருமானார் ஆரம்ப படைப்பு. எல்லா நபிமார்களாலும் சிலாகிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வேதங்களிலும் நாயகத்தினுடைய தன்மைகளை வெளித்தான். அதனை குறிப்பா தௌராத் போன்ற வேதங்களில் ரசூலுல்லாஹ்வை மட்டுமல்ல, ரசூலினுடைய கலீஃபாக்களை குறித்து கூட அல்லாஹ் பேசுகிறார். தௌராத்துல வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் இப்படி பேசவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அங்க அடையாளங்கள், நாயகம் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த இடத்திலே தங்குவார்கள், இப்படி எல்லாம் ஆடுவார்கள் என்று நாயகத்தினுடைய அங்க அடையாளங்களை தௌராத் பேசுகிறது. நிறைய வரலாறுகளை சொல்லலாம். நர்ஜிஸ், யார் அந்த நர்ஜிஸ்? தௌராத்தை படித்துவிட்டு அந்த நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று பெருமானார் இந்த மரத்தடியில் தான் வந்து தங்குவார்கள் என்று 15 வருஷமா தங்கி இருக்கிறார். காரணம், இந்த மரத்தடியில் முகம்மதை தவிர வேறு யாரும் அமர முடியாது, அனுமதி கிடையாது. அதனால் இந்த மரத்திற்கு கீழே முகம்மது வருவார். தௌராத்திலே படித்துவிட்டு வந்து பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். 15 வருடமாக மக்கள் எல்லாம் பேசுவார்களாம், இவர் பைத்தியம் பைத்தியம், இவர் பைத்தியம் என்று பேசுவார்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரத்தின் வேளையில் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே வந்து அமர தௌராத்தையும் எடுத்து பார்க்கிறார், தாகா நபியின் முகத்தையும் பார்க்கிறார், தௌராத்தை எடுத்து பார்க்கிறார், பெருமானாரின் அடையாளங்களை பார்க்கிறார். ஓடி வந்து கண்மணி நாயகத்தின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினாரே நர்ஜிஸ். அப்துல்லாஹ் இப்னு சலாம் உலகத்திலே வாழ்ந்தது 250 ஆண்டுகள். அவர் போகாத மதமே இல்லை. நெருப்பு வணங்கியாக இருந்தவர். யூத மதத்திற்கு தாவி, அங்கிருந்து நசாராவுக்கு தாவி, அங்கிருந்து அந்த வேதங்களை படித்துவிட்டு முகம்மது வருவார், எஸ்ரிவுக்கு வருவார், மதீனாவிற்கு வருவார் என்று மதீனாவிலே சென்று பேரித்தன் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். தள்ளாடுகிற குடுகுடு கிழவன், 100 வயதை கடந்தவர், 100 வயதுக்கும் மேலே கடந்தவர். மேலே பேரித்த மர பழங்களை உதிர்த்துக் கொண்டிருக்கிற பொழுது முகம்மது மதீனாவிற்குள் நுழைந்து விட்டார் என்ற செய்தி கிடைக்க அல்லாஹு அக்பர், மேலே இருந்து கையை விட்டாராம். நான் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த முகம்மது வந்து விட்டாரா, கையை விட்டார். சரசர என்று கீழே இறங்கினார், ஓடினார் ஓடினார் ஓடினார். கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்த உடனே இவர்கள் தௌராத்தில் குறிக்கப்பட்ட நாம் தேடிய நபிகள் நாயகம் என்று புரிந்து கொண்டு சொர்க்கவாசிகள் முதலில் சாப்பிடும் உணவு எது என்று கேட்டார். கபினஹு, இதுதான் தௌராத்தில் இருக்கிறது. நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பேரித்தம்பழம் கொண்டு வந்திருக்கிறேன், அதை தர்மமாக சதக்காவாக உங்களுக்கு கொடுக்கிறேன். நபிகள் நாயகம் நபிமார்களுக்கு சதக்காவும் ஜகாத்தும் ஆகாது என்று சொல்ல இதையும் தௌராத்தில் பார்த்தேன், பெற்றுக்கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, தௌராத் பெருமானாரை குறித்து மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பேசுகிறது. ஷாம் நாட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சின்ன வயதிலே செல்லுகிற பொழுது பெருமானார் தன்னை நபி என்றே பிரகடனப்படுத்தாத போது அங்கு பார்த்த யூத பாதிரி, உன்னுடைய வலது காலை காட்டு, உன்னுடைய இடது காலை காட்டு, உன்னுடைய ஆடையை தூக்கி வயிற்றை காட்டு, எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நபியின் வசீராக அமைச்சராக நீ இருப்பாய். ஒரு நபி வரப்போகிறார், அவரின் அமைச்சராக நீ இருப்பாய்.
நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்க 18 வயதிலே அந்த யூதர் உன் கால் கை எல்லாத்தையும் பார்த்து சொன்னாரா இல்லையா? அதுதான் ஆதாரம் என்று இவர்களுக்கு நடந்த 18 வயதிலே நடந்த நிகழ்வை சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கரம் பற்றி இஸ்லாத்தை தருகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பயணத்திலே செல்லுகிற பொழுது இரவு நேரம் தங்குவதற்கு வழி இல்லை, கடுமையான காடு, அங்கே நசாராக்கள் கிறிஸ்துவ மடம் இருக்கிறது, அங்கே போய் தங்குகிறார்கள். அந்த கிறிஸ்துவ பாதிரி இன்ஜீலை பார்த்தவர், படித்தவர், பார்க்கிறார், பார்த்துவிட்டு சொன்னார், இவர் சாதாரண ஆள் இல்லை, எல்லோரிடத்திலும் பேசுகிறார். கடைசியில வந்து உமர் ரலியல்லாஹு பேசினார், உங்களுடைய கையை காட்டுங்க, நெத்தியை காட்டுங்க, தலையை காட்டுங்க, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சொன்னார், ஒரு காலம் வரும், அந்த காலத்தின் நபிக்கு நீ அமைச்சராக இருப்பாய், இந்த இடம் உனக்கு சொந்தமாகும், இந்த இடம் உனக்கு சொந்தம். என்னை கூட்டு ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் 10 வருஷத்துல 5000 கோடிக்கு நீங்கள் அதிபதி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு லூசு பேசுது இல்லையா? இதெல்லாம் நடக்கிற காரியமா எது நினைப்போம்? இதே மாதிரியே உமர் ரலியல்லாஹு ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் அவரை பார்த்து இந்த இடத்தில் இந்த இடம் உங்கள் வசம் இருக்கும், நீங்கள் நாட்டையே ஆட்சி செய்வீர்கள் என்றெல்லாம் சொல்ல உமர் ரலியல்லாஹு சிரிக்கிறார். நீ நம்ப மாட்டியா? கண்டிப்பா நம்ப மாட்டேன். எங்க பாப்பா என்னை டெய்லி திட்டாத நாளே இல்ல, ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கு இல்லாதவனை, வீணா போனவனை, அவனை இவனை என்று என் தகப்பனார் தினமும் திட்டுகிறார், நான் ஆட்சி செய்வதா? அந்த பாதிரி ரொம்ப உஷாரான ஆளு. அப்படி இந்த இடம் உனக்கு சொந்தமான எனக்கு நீ கொடுத்தவன் இப்பே கேட்டு போட்டு இப்பொழுதே கைநாட்டை போடு வாங்கினார். ஒரு காலம் வந்தது, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவுக்கு நாடு சொந்தமானது, வந்து நிற்கிறார். ஏற்கனவே நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், வாக்குக் கொள்ளுங்கள். தௌராத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலாவை குறித்து பேசுகிறது, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். முற்றுகையிட்டு இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹுவை மக்கள் கொலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னார்கள், இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹுவை கொலை செய்ய முடியாது, அவர்கள் வஃபாத் ஆவதற்கு இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது. எதை வைத்து சொல்கிறீர்கள்? தௌராத் சொல்கிறது, அதை வைத்து சொல்லுகிறேன். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு எப்பொழுது மரணமாவார்கள் என்பது கூட, நபியின் கலீஃபா எப்பொழுது மரணமாவார்கள் என்பது கூட தௌராத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் வருவார், அவர் மீதம் செலுத்துவார், அவரின் பெயர் அப்துல் அஜீஸ், அவர் பெயர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அவர் இறந்ததற்கு பிறகு வானமும் அழுகும், பூமியும் 40 நாட்கள் அழுகும் என்று தௌராத்திலே நான் படித்திருக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களே. அன்புக்குரியவர்களே, நாயகம் குறித்து மட்டுமல்ல, நாயகத்தினுடைய கலீஃபாக்கள் பின்னால் வருபவர்கள் குறித்து கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிலாகித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகத்தை சிறப்பாக்குகிறார் முந்திய வேதங்களின் மூலமாக. மூன்றாவதாக நம் ரசூல் யார்? அன்புக்குரியவர்களே, பஞ்சபூதங்கள் ரசூலுக்கு அடக்கம். கண்மணி நாயகத்திற்கு அத்தனையும் கட்டுப்படும். நம்ம ரசூல் சாதாரணமானவர்கள் என்ன? இந்த பஞ்சபூதம் பேசுறாங்களா இல்லையா? பஞ்சபூதங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வரலாறுகளை சார்ந்தற்கு இருக்க. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஹுதைபியா பயணம் செய்கிறார்கள். செல்லுகிற பொழுது கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாயகமே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நாயகமே, ஒன்றுமே இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புகிறார்கள். புகாரி அறிவிக்கிறார்கள், நீண்ட பயணம் என்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த பயணத்திலே தண்ணீர் இல்லாமல் போனது. பெருமானார் அலி ரலியல்லாஹு தஆலாவையும் இன்னொரு சஹாபியையும் பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறதா பார்த்து வா என்றார்கள். சென்றார்கள். ஒரு இடத்திலும் தண்ணீர் இல்லை. ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே 4 குடங்களை வைத்து தண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறாங்க, அம்மா தண்ணி நீங்க எங்கிருந்து எடுத்து வருகிறீர்கள்? அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேத்து இந்த நேரம் நான் புறப்பட்டேன், இன்றைக்கு எடுத்து வருகிறேன். 24 மணி நேரம் பயணம் பண்ணி இந்த தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இவங்க தாகத்திலே இருக்கிறார்கள், தொடுவதற்கு தண்ணீர் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், அம்மா ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார், அவர் தண்ணி தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அவரிடத்திலே கொடுத்தார்
தண்ணீர் குறையாதம்மா, கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும். அதே நேரத்திலே உனக்கு நிறைய பரிசும் கொடுப்பார். அந்த மனிதன் என்றைக்குமே உபகாரத்தை பெற்றுவிட்டு வெறுமனே அனுப்பியதாக ஒரு வரலாறு கூட இல்லையம்மா. நீ கொடுத்ததற்கு பெரிய பரிசையும் கொடுப்பார். யார் அவர் என்று கேட்க, அவர்தான் முகம்மது. மக்கள் எல்லாம் சாயிபி சாயிபி என்று பேசிக் கொள்கிறார்களே, அன்னைக்கு வந்த பேர் தான் சாயிபி. அந்த அம்மா சொன்ன பேர். அதனாலதான் நம்ம பார்த்து இந்த சாயிப் வர்றாரு. இது தமிழ் பெயர் அல்ல. அந்த சாயிபி, சாயிபி என்று சொன்னால் மதம் மாற்றுபவர் என்று பொருள். மதம் மாற்றுபவர். அந்த மதத்தை எல்லாம் மாற்றுறாரு அவர் தானே. அம்மா அவர் ரொம்ப நல்லவரம்மா. வருகிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையை உள்ளே விட்டு அந்த தண்ணீரை தூக்கி ஊற்றுகிறார்கள். 1400 பேர்கள் குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள். ஒட்டகை எவ்வளவு தண்ணி குடிக்கும்? 6 மாசத்துக்கு தேவையானதை முன்னாடி வச்சுக்கோ. அத்தனை ஒட்டகையும் குடித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கைக்கு 2 விரல்களுக்கு இடையில் இருந்து தாராளத்தில் தண்ணீர் கொப்பளித்ததை நான் பார்த்தேன். அதுல ரொம்ப அழகாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், சம்சம் தண்ணீர் சிறந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 கரங்களுக்கு இடையிலே விழுந்த தண்ணீர் சிறந்ததா என்று கேட்டால், நான் சம்சமை விட தாஹா நபியின் 2 விரல்களுக்கு இடையிலே பிறந்த தண்ணீர், அதனுடைய ருசி அல்லாஹ் அக்பர். அது என்ன அற்புதமான ருசி! அந்த தண்ணீர் குடித்தது, தாகத்தை தீர்த்தது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நாங்கள் பாலைவனத்திலே பயணம் செய்கிறோம், தாகவே எடுக்காத நிலையை அந்த தண்ணீர் கொடுத்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்களே. தண்ணீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அடக்கம். தண்ணீரை கொடுத்துட்டு உடல் நிறைய எல்லோருக்கும் ஒரு குட தண்ணீரை 1400 பேர்களுக்கும் கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கிறது. அம்மா ஒரு தண்ணியை நான் கொடுத்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். 1400 பேர்களும் பயன்பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இந்த அம்மாவுக்கு 1400 பேரும் உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். 1400 பேர்களும் பேரித்தம்பரத்தாக, மாவாக, காசாக போட்டு 1400 பேர் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பொட்டலத்தை தூக்கி வைக்க அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதோடு நிறுத்தவில்லை. தாகா நபி போருக்கு சென்ற தாகா நபி நமக்கு தண்ணீர் கொடுத்த ஊர், அங்கு போர் செய்ய வேண்டாம். உடனே மக்களை அந்த பெண்மணி அழைக்கிறார். அழைத்து சொன்னால், எனக்கு உபகாரம் செய்ததோடு மட்டுமல்ல, அவர் நம்மை நினைத்திருந்தால் தோஷம் செய்திருக்கலாம். ஆனால் நீர் கொடுத்த ஊர் என்ற காரணத்தினால், ஒரு பெண் நீர் கொடுத்தால் என்ற காரணத்தினால் நம் ஊரை விட்டு விட்டு செல்லுகிறார். அந்த ஊர் மக்கள் அத்துணை பேர்களும் வந்தார்கள். பெருமானாரின் கரம் பற்றினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், தண்ணீர் தாகா நபிக்கு அடக்கம். பஞ்சபூதத்திலே மண். அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் இப்னு ஸஹ் காத்திபுல் வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டு மதம் மாறினார். மதம் மாறுகிறார். பெருமானாரை ஈமான் கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு மாறியவர்கள் ஒரு சிலர். அதிலே ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ஸஹ். பெருமானார் பூமியை பார்த்து சொன்னார்கள், லா அக்கரத்துல்லா. அவன் ஹயாத்தா இருக்கும்போது சொல்றாங்க, உன்னை பூமி ஏற்றுக்கொள்ள. நீ என்னை விட்டு செல்லுகிறாய், உன்னை ஒரு நாள் நீ பூமிக்கு செல்ல வேண்டும். இந்த பூமி உன்னை ஏற்றுக்கொள்ளாது. சிரியாவுக்கு ஓடினான். மக்காவிலே இல்ல, மதீனாவிலே இல்ல, சிரியாவுக்கு சென்றான். சிரியாவிலே இறந்து போகிறான். சாமிலே பூமியிலே புதைத்தார், பூமி தூக்கி எறிகிறது. பூமியிலே புதைத்தார், பூமி தூக்கி எறிகிறது. பெருமானார் மதீனாவிலே நின்று கொண்டு சொன்ன வார்த்தை, சாமியில் இருக்கிற பூமி கட்டுப்பட்டது. இதுதான் தாரணி. நபியினுடைய ஆற்றல் என்ன என்பதை கூட புரியாமல் வாழ்கிறோமே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நெருப்பு கட்டுப்படும். எத்தனை வரலாறு! அனஸ் ரலியல்லாஹு வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க வச்சிருந்த ஒரு துண்டு மட்டும் எரியல. எல்லாரும் என்ன காரணம்னு கேட்கும்போது, இந்த துண்டை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முகத்தை துடைத்தார்கள். பெருமானாரின் மேனியிலே பட்டதால் இந்த துண்டு எரியவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
சொன்னார்கள், பாத்திமா ரலியல்லாஹு போய் பெருமானார் ரொட்டியை தட்டி கொடுத்து மாவை தட்டி கொடுத்து நீ சுடுமான்னு சொல்ல, சட்டியில போட்டா ரொட்டி வேகவே இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு புரட்டி புரட்டி போடுறாங்க, வேகவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே வேகலையே, என் கைப்பட்டதை எப்படியம்மா நெருப்பு தொடும் என்றார். என் கைப்பட்டதை எப்படியம்மா நெருப்பு தொடும்? அன்புக்குரியவர்களே, அந்த நபியின் உம்மத்தை எப்படி நரகம் தொடும்? நாயகத்தின் மீது உண்மை காதல் இருந்தால், அல்லாஹ் அக்பர், அப்ப ரசூலின் மீது காதல் கொண்டவர்களாக இருந்தால் நம்மை நரகத்திற்கு அனுப்ப ரசூல் ஒரு காலமும் அனுமதி அளித்ததில்லை. நபிகள் பெருமானார் காற்று பெருமானாருக்கு கட்டுப்படும். கந்தக் போர்க்களம், அகழ்போர், போரை நடக்கலையே, எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. பெருமானார் அகழுக்குள் இருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, ஒரு காற்று வீசும், யாரும் தலையை மட்டும் மேல தூக்காதீங்க, நீங்கள் தலையோடு தலையாக படுத்துக் கொள்ளுங்கள், எதிரிகளை காற்று துரத்திவிடும். 15,000 பேர் எதிரிகளை காற்று துரத்தும். இன்று இரவு காற்று வீசும், காற்றுக்கு ஆணை. இதை போன்று காற்று வீசுகிறது, எதிரிகள் ஓடுகிறார்கள். பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இதை செய்யாதீங்கன்னு சொன்னா செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி 2 சகாபி மட்டும் பெருமானார் எந்திரிக்காதீங்கன்னு சொன்னா பேசாம தரும்ல, என்ன நடக்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தாங்க. காற்று வீசி ஊர் கடைசிகளை கொண்டு போய் 2 பேரையும் போட்டது என்று எல்லா சகிஹான கிதாபுகளும் சொல்லிக் கொடுக்கிறதே. காற்று தாகநதிக்கு கட்டுப்படும், வானம் ஆகாயம் சூரியன் பெருமானாருக்கு கட்டுப்படும். அசல் தொழுகவில்லை, அறிவின் கலமல்லாஹ் ஓஜி. எதனால் தெரியுமா? பெருமானார் தன்னுடைய மடியிலே படுத்திருந்தார்கள் என்ற காரணத்தினால். தொழுகை நேரம் முடிய போகிறது, முடிந்தும் போனது, மகரிப் உதயமாகிறது. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறார்கள். அடியே அசர் தொழவில்லை நாயகமே. பெருமானார் சூரியனுக்கு உத்தரவிடுகிறார்கள், நீ மறையாதே, நீ மறையாதே. அல்லாஹ் தஆலா தொழுகை முடிந்ததற்கு பிறகு சூரியன் மறைகிறது. அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்தவர்கள். இவ்வளவு உயர்ந்த நபியின் உம்மத்துக்களாக நாம் இருக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது காதல் வர வேண்டாமா? ஸலவாத் வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டாமா? 4வது, ரசூலுக்கு மட்டும் தனித்தன்மை, எந்த உம்மத்துக்கும் இல்லாமல் இந்த உம்மத்திற்கு 230 சலுகைகளை வாங்கி கொடுத்தாங்க. அந்த 230 நான் சொல்றேன்னாக்க காலையில சுபுஹுக்கு கூட நீங்க போக முடியாது. அதனால ஒரு 2-3 சலுகைகளை மட்டும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, முந்திய சமூகத்தில் எல்லாம் போரிலே வெற்றி கிடைத்து விட்டால் அந்த கனிமத் பொருள் என்ற அரபியிலே சொல்லுவார்கள், வெற்றி பொருள். அதை பயன்படுத்த முடியாது. ஒரு மூலையில வச்சிடணும், நெருப்பு கடிச்சிரும், நெருப்பு கரிச்சு சாப்பிடுவோம். பெருமானார் என் உம்மத்துக்கு அது ஏற்றதாக இல்லை, கனிமத்தை பயன்படுத்துகிறோம், நல்ல அனுமதி கொடுத்தானே. முந்தைய உம்மத்துக்கு எல்லாம் தயம்மம் இல்லை, தண்ணி இல்லைன்னா தயமம் செய்ய முடியாது. ஆனா நம்ம உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தயம்மத்தை பெற்றுக் கொடுத்தார்களே. முந்தைய உம்மத்திற்கு இஷா தொழுகை இல்லை, இந்த உம்மத்திற்கு மட்டும் பெருமானார் இஷாவை வாங்கி கொடுத்தார்களே. முந்தைய உம்மத்து பாவம் செய்தால் வீட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கும், இந்த பாவம் செஞ்சிருக்கிறாரே அதுக்கு பரிகாரம் இது என்று வீட்டிலே எழுதப்பட்டிருக்கும். நமக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் வாழையும் போயிட்டுமா அலையணும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செய்யாத நாளே இல்லை இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், 2 சொட்டு கண்ணீர் சிந்தினார், எல்லா பாவத்தையும் நான் அழித்து பரிசுத்தமாக்கி விடுகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னானே. அல்லாஹ் அக்பர். உம்மத்துக்கு 230 சலுகைகளை வாங்கி கொடுத்த தனித்துவம் மிக்கவர்கள் தாஹா நபி. 5வதாக பெருமானாருக்கு மறுமையில் சொந்தமான தனித்தன்மை. 280 தனித்தன்மைகள் மறுமையில் நாயகத்திற்கு சொந்தம். 1 2 அல்ல, 280. அல்லாஹ் அக்பர். கபரிலிருந்து எழுப்பப்படுகிற பொழுது பெருமானார் 70,000 மலக்குகளோடு எழுப்பப்படுவார்கள். நாளை மஹ்ஷரிலே மௌகிஃபிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் அழைப்பது முத்து முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் கைவிட்டிருக்கிற வேளையிலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவாங்க. பாவம் செஞ்சுட்டோம், எப்படியாவது நம்ம காலேஜ்ல சீட் கேட்கறாங்களா இல்லையா, எப்படியாவது சிபாரிஷ் பண்ணுங்க, எப்படியாவது சிபாரிஷ் பண்ணுங்க. இந்த காலம் அந்த காலம் இல்லையா, எல்லாரும் பிளஸ் 2 படிச்சவங்களை இழுத்துட்டு போய் எங்கேயாவது சேர்க்கணும்னு அலைஞ்சு சிபாரிசுக்கு அழைக்கிறோமே. ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துவாங்க, மூசா 1,24,000 நபிமார்கள் மறுக்க பெருமாள் மதீனாவில் விழுந்து அழுவார்கள். இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, எல்லா உம்மத்திற்கும் பெருமானார் அழுவார்கள். அவ்வளவு ஷாஃபிஈ, அவ்வளவு ஷஃபா. பெருமானார் அழுதா ரப்புக்கு இரக்கம் வந்துவிடும். நாயகமே, ஏன் அழுகிறீர்கள்? அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும், பரிந்துரை செய்கிறேன். அல்லாஹ் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். இது நாயகத்திற்கு சொந்தமானது. அல்லாஹ் அக்பர். லிவாவுல் ஹம்த், மகாமே மஹமூத், அல்லாஹ்வின் அரிசுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் ரசூலுக்கு சொந்தமானது. எத்தனை சொல்ல நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கொடுக்கிற தனித்துவம் அடாதியானது. ஆறாவதாக மறுமையில் இந்த உம்மத்திற்கு ரசூல் வாங்கி கொடுத்த தனித்துவம். நாளை மறுமையில எல்லாம் சேர்ந்து 120 சஃப் இருப்பார்களாம். அப்ப ஒரு சஃப் எவ்வளவு நீளம் இருக்கும்னு பாத்துக்கங்க. உம்மத்தே 120 சஃப், அதுல 80 சஃப் உம்மத்தே முஹம்மதியா. 120ல 3ல 2 பகுதி உம்மத்தே முஹம்மதியா. அதுவும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? முகத்திலிருந்து பிரகாசம் வருமா. எல்லோரும் சொல்லுவார்கள் இது உம்மத்தே முஹம்மதி. அஸ்ரு சுஜூத், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், முகத்திலே சஜிதாவின் அடையாளம் இருக்குமா. எல்லோரும் பேசிக் கொள்வார்கள் இது உம்மத்தே முஹம்மத், இது உம்மத்தே முஹம்மத். பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகைகள்ல பெரிய சலுகை என்ன தெரியுமா? அங்கே நல்லவர்கள், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை சொர்க்கத்தில் இருந்து அழைப்பார்களாம். வேற எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த அனுமதி கொடுக்கல. பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை நரகத்தில் பார்ப்பான். என் உம்மத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு நண்பன் சொர்க்கவாசி தன் நண்பனை நரகத்தில் பார்ப்பான். அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்வான். பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறார்கள். ரப்பே, என் நண்பன் நரகத்தில் இருக்கிறான், அதனால் என்னையும் நீ நரகத்தில் போடு என்பான். என்னையும் நீ நரகத்தில் போடு, என் நண்பன் இருக்கிற நரகத்திற்கு நான் சென்று விடுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், அவ்வளவு கேவலமாக நான் இருக்கிறேன், அதனால் இப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, அவனை பிடித்து உன்னோடு சொர்க்கத்தில் போடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் நிறைவாக சொல்லுவான். நீ உம்மத்தே முஹம்மது இல்லையா, அதனால் நல்லவர்கள் அத்துணைவர்களும் தீயவர்களுக்கு பரிந்துரை செய்யலாம் என்பான் ரப்பல் ஆலமீன். இந்த பெருமையை பெருமானார் வாங்கி கொடுக்கிறார்கள். அதோடு நிறுத்தவில்லை, இந்த உம்மத்திற்கு நாயகம் வாங்கி கொடுத்த பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா? கபரிலே பாவியாக அடக்கப்படுவார், எழுந்திருக்கிற பொழுது சொர்க்கவாசியாக எழுந்திருப்பார். சஹாபாக்கள் எப்படி நாயகமே என்று கேட்க, முஃமின்கள் செய்கிற துஆவின் மூலமாக, முஃமின்கள் செய்கிற நல்லவர்களை அனுப்புவதன் மூலமாக அந்த கபரிலே அவர் பாவமெல்லாம் நீங்கி எழுப்பப்படுகிற பொழுது பரிசுத்தமாக எழுப்பப்படுவார். இது என் உம்மத்திற்கு மட்டும் சொந்தம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நாசி அஸ்கருன் நாசி மீசானா, நாளை வறுமையிலே மீசான் தட்டு ரொம்ப கனமாக இருக்கிற உம்மத் என் உம்மத். பெருமானார் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகை அல்லாஹு அக்பர். அலாதி அலாதி. ஏழாவதாக பெருமானாரின் தனித்தன்மை என்ன தெரியுமா? இபாதத் ரீதியாக பார்த்தால் நமக்கெல்லாம் சுன்னத்தாக்கிறத பெருமானார் தனக்கு ஃபர்லாக்கினார்கள். லுஹா ரசூலுக்கு ஃபர்லாக்கி கொண்டார்கள். லுஹா எப்ப தொழுகிறதுன்னு நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது இல்லையா? லுஹாவை பெருமானார் ஃபர்லாக்கி கொண்டார்கள். வித்ரை பெருமானார் ஃபர்லாக்கி கொண்டார்கள். தஹஜ்ஜத் பெருமானார் ஃபர்லாக்கி கொண்டார்கள். தஹஜ்ஜத் நமக்கு நஃபில் பெருமானார் ஃபர்லாக்கி கொண்டார்கள். மஷ்வரா பெருமானாருக்கு ஃபர்ல். ஒரு விஷயத்தை செய்யணும் சொன்னா சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்வது பெருமானார் தனக்கு ஃபர்லாக்கி கொண்டார்கள். நமக்கு அது ஃபர்ல் அல்ல, பெருமானார் ஃபர்லாக்கி கொண்டார்கள். ஓதுவதற்கு முன்னால் தஅவ்வத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஃபர்லாக்கி கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப இபாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவத்தோடு இருக்கிறார்கள். சமூகத்தில் அல்லாஹு அக்பர். எட்டாவதாக சமூக ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சொந்த
ஜகாத்தும் சதக்காவும் ஹராம். பெருமானாருக்கு போய் ஒருத்தர் ஜகாத் கொடுக்க முடியாது. ஜகாத் என்பது அழுக்கு பொருள், சதக்கா என்பது அழுக்கு பொருள். இது பெருமானாருக்கும் பெருமானார் குடும்பத்தார்களுக்கும் கூடாது. அது மட்டுமல்ல, புறமுதுகு என்பது ரசூலுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் எத்தனை போர்க்களங்களை கண்டிருக்கிறார். புறமுதுகு ரசூல் காட்டியதாக ஒரு வரலாறு உண்டா? நாயகம் வளர்த்த பிள்ளை அலை, பெருமானார் வளர்த்த பிள்ளை, அபூ தாலிபிடத்திலிருந்து நான் வளர்க்கிறேன் என்று அழைத்து சென்ற பிள்ளை. அந்த பிள்ளைக்கே பெருமானார் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அலியுன் கர்ரா கைரு ஃபர்ரா. புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. களத்துல இறங்கிட்டாங்கன்னா அலி அல்லாஹு தஆலா புறமுதுகு இல்லை. ஹுனைன் போர்க்களம், கடுமையான யுத்தம் நடக்கிறது. எல்லோரும் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கடுமையான தாக்குதல். இந்த நேரத்தில் பெருமானார் எப்படி இருக்கிறார்கள்? அபூ சுஃபியான் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரையின் கடிவாளத்தை அலியும் நானும் பிடித்திருக்கிறோம். ரெண்டு பேர் பயங்கரமான வீரர்கள், பிடித்திருக்கிறோம். நாயகத்தை அடக்க முடியவில்லை. அனநபியுல்லா கதி அடங்கிவிடும் அப்துல் முத்தலிப், அனநபியுல்லா கதி, நான் ஒரு நபி, அப்துல் முத்தலிபின் மகன் என்று பெருமானார் பாய்ந்த பாய்ச்சல் அந்த போர்க்களத்தில் வெற்றியை கொடுத்தது என்று அலியுன் கரமல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்களே. புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. புறமுதுகு பெருமானாரின் வரலாற்றில் இல்லை. ஆதத்தில் தஹரீமுல் கஃபாரா, ரசூலுல்லாஹ்வுக்கு கஃபாரா கொடுக்கிற அளவிற்கு எந்த நிகழ்வும் நடந்ததே இல்லை. அது கூடாது. நம்ம சத்தியம் செஞ்சுட்டா அதுக்கு கஃபாரா கொடுக்கணும். நோம்பு விட்டுட்டா கஃபாரா கொடுக்கணும். கொலை செஞ்சுட்டா கஃபாரா கொடுக்கணும். பெருமானாருக்கு கஃபாரா ஹராம். அப்படியானால் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஒன்பதாவதாக, வழமை ரீதியாக பெருமானாருக்குள்ள தனித்துவம், வழமையில நடைமுறையில் இருக்கிற தனித்துவம். பெருமானார் சார் நாம கிபிலாவை முன்னோக்கி மலம் ஜலம் கழிக்க முடியாது. நமக்கு அனுமதி இல்ல. அதனால நம்ம பாத்ரூம் கிபிலாவை முன்னோக்கி இருக்காது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிபிலாவை முன்னோக்கி மலம் ஜலம் கழிக்கலாம். காபா சிறந்ததா, ரசூல் சிறந்தவர்களா என்றால் ரசூல் சிறந்தவர்கள் என்று மார்க்கம் சொல்லி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர். பெருமானாருக்கு தனித்துவம் வடமையில் சௌமரிசால் தொடர்ந்து நோன்பு வைக்கிறது நமக்கு கூடாது. ரெண்டு நோன்பு ஒண்ணா வைக்கிறது நமக்கு கூடாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்களே, நாங்களும் வைக்கிறோமே என்று வைக்க துவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயுக்கும் மிஸ்ரி, என்னை போன்று உங்களால் இருக்க முடியுமா? யுத்துனி மணி ரப்பி வயுஸ்கீனி ரப்பி, என் ரப்பு சாப்பிட்ட சக்தியை கொடுத்து விடுகிறார், குடித்த சக்தியை எனக்கு கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு அப்படி இல்லை, நோன்பு வைக்காதீர்கள் தொடர்ந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஜுனுபாடி குளிப்பு கடமையோடு பள்ளிக்குள்ள நாம வர முடியாது. ரசூல் வரலாம், அனுமதி உண்டு. அன்புக்குரியவர்களே, தூங்குனா நமக்கு ஒழு முறிஞ்சிரும். ஆனா ரசூல் தூங்கினால் ஒழு புரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் என்றைக்குமே உறங்காது. இப்படி ரசூலுக்கு வடமையில் என்று தனித்துவங்கள் தனியாகும். முஆஷரா, 10வதாக குடும்பம் சார்ந்த ரசூலின் தனித்துவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மனைவிகளை மனம் முடித்திருந்தார். 11 மனைவி, ஒரு அடிமை பெண் மாரியத்துல் கிப்தியா. நமக்கு அது கூட 4 தான். அது என்ன ஆச்சரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் மதீனாவிலே 9 பெண்கள் ஒன்றாக இருந்தார்கள். 9 பெண்கள். அதுல கதீஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஸைனப் பின்த் ஹுஸைமா வஃபாத் ஆயிட்டாங்க. 11 பேர்ல 2 பேர் வஃபாத் ஆயிட்டாங்க. 9 பேர். ஒரே இரவிலே 9 பேர்களிடத்திலேயும் ரசூலுல்லாஹ் வீடு கூடுவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இது முடியுமா, சாத்தியமா? பெருமானாருக்கு இந்த செய்தி செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? 100 யானையின் ஆட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஆட்கள். இவ்வளவு ஆட்கள் இருந்தும் நான் எல்லை கடந்ததில்லை. அல்லாஹ் அக்பர். வரம்பு மீறியதில்லை. முஆஷரா, குடும்ப அமைப்பு. திருமணம் முடிக்கிறதுக்கு நமக்கு வக்கீல் வேணும், சாட்சி வேணும். ரசூலுக்கு வக்கீலும் கூடாது, சாட்சியும் கூடாது. ரசூலுல்லாஹ் வக்கீலும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. நாயகம் விரும்பினா திருமணம் முடிக்கலாம். வக்கீல் யார் தெரியுமா? அல்லாஹ் வக்கீல், ஜிப்ரீல் சாட்சி.
ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா திருமணமும் அப்படித்தான். ஆயிஷாவின் போட்டோவை கொண்டு வந்து காட்டுவாங்க, சூரத்தை. அதனால போட்டோ பிடிக்கிறது அப்படின்னு வந்துறாங்க. சூரத்தை காட்டுவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்படி சூரத்தை காட்டின உடனே இவர்களை திருமணம் முடிக்க சொல்லி அல்லாஹ்வின் உத்தரவு. திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். சாட்சி இருக்காது, வக்கீல் இருக்காது. ஆனா நமக்கு சாட்சி இல்லை என்றால் நிக்காஹ் கூடாது. 11வதாக பெருமானாரினுடைய தனித்துவம் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு மட்டும் கொடுத்தார். எல்லா நபிமார்களுக்கும் எத்தனை அற்புதம்! அல்லாஹ் அக்பர். 3000 மோஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். 3000 மோஜிசா. அந்த 3000 மோஜிசாவையும் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸா பேசும். அஸா குச்சி பேசாது, வழிகாட்டு. அந்த குச்சியை எடுத்து அடிச்சா பாம்புகளை விழுங்கும், பாம்பாக மாறி அடித்தால் பாதை பிறக்கும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குச்சி. முழுயே இருக்கிற குச்சி பாம்பா மாதிரி இருக்கு, பாதையை கொடுத்திருக்கிறது, எல்லாம் செய்திருக்கிறது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நாள் கூட பேசுறது இல்லை. நான் பெருமானாரினுடைய அஸா என்ன தெரியுமா? இப்படி மெம்பர்ல சாஞ்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு குதுபா செய்வார்கள். புது மெம்பர் வந்த உடனே இந்த மெம்பர்ல சாயலைன்னு உடனே அந்த பலகை அழுது. எங்க இருக்குதா சத்தம் வருது? நம்ம எல்லாம் பார்ப்போம், சத்தம் வருதுன்னு சொன்னாங்க ஏதாவது ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வருதா, அதுல இருந்து வருதா, இதுல இருந்து வருதான்னு பார்ப்போம். சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ஏதோ அழுக்குரல் கேட்கிறது. பெருமானார் புரிந்து கொண்டார்கள். நேரா மேல எந்திரிச்சு வந்தாங்க. அந்த கட்டையின் மீது லேசா தட்டினாங்க. ஏன் அழுகிறாங்க? உங்களின் மீது சாயவில்லையே என்ற வருத்தத்தில் அழுகிறேன். என் மீது சாய்ந்து கொண்டுதான் நீங்கள் குத்துபா நடத்துகிறீர்கள். நாயகத்தினுடைய அந்த சாயுதலை தொடர்பு இல்லை என்ற காரணத்தினால், பெருமானாரின் தொடர்பு இல்லை என்ற காரணத்தினால் உஸ்துவானத்தை அண்ணானா அந்த தூண் அழுவது. உம்மத்தி முஹம்மதியாவை பிறந்து கொண்டு ரசூலோடு தொடர்பு இல்லாமலே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸலவாத் சொன்னோம்? உம்மத்தி முஹம்மதியாவாக பிறந்து ஏன்னா இந்த ஸலவாத்தை அள்ளி செல்வதற்கு போட்டி போட்டு மலக்குகள் தூக்கி செல்கிறார்களே, புகாரி அறிவிக்கிறார்களே. ஸலவாத் சொன்னா அந்த ஸலவாத்தை சஜ்ஜாஹி மலக்குகள் தூக்கி கொண்டு ரசூலுடன் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள், புகாரி அறிவிக்கிறார்கள். ஆனா அந்த ரசூலுக்கு நாம ஸலவாத் சொன்னோமா? இல்ல. மனம் படிக்கிறது ஸலவாத் சொல்றது. அன்புக்குரியவர்களே, எல்லா முஜிசாவும் இறந்தவர்களை ஹயாத்தாக்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களை ஹயாத்தாக்கினார்கள். ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்டிருந்த ஆட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வழங்கப்பட்டது. எல்லா நபிக்கும் ஒரு முஜிசா, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நபியும் மொத்த முஜிசா. 12வதாக பெருமானார் நாடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும். இந்த ஆற்றல் எல்லாம் உலகத்துல எந்த நபிக்கும் கொடுக்கல. பெருமானார் நாடியவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்க முடியும். அழைப்பார்கள் பெருமானார், இவர் சொர்க்கவாசி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசி ஆக்கி கொள்வார். எவ்வளவு அற்புதமான வரலாறு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூடி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பிலால் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் நீங்களோட பேசிட்டு இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தூரத்துல இருக்கிறாங்க. பிலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவுபடுத்த காலை கொண்டவர். பிலால் நீ சொர்க்கவாசி, உனக்கு சொர்க்கம் உண்டு, நீ செய்யற வேலைக்கு எல்லாம் சொர்க்கம். பிலால் ரலியல்லாஹு தஆலா சும்மா இருப்பாங்களா? சும்மா பெருமனே சொர்க்கம்னா எனக்கு வானா நாயகமே, எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னாடி நான் தான் போகணும் சொர்க்கத்துக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நல்லவர்களுக்கு முன்னாடி போவேன். பத்தாவது நாயகமே எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னாடி போர்க்களத்துல போய் உயிர் விட்டவங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். போவார். எல்லா சித்திகளுக்கு முன்னாடி, ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான், அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். எல்லோருக்கும் முன்னாடி இல்லை என்றே சொல்லாத வல்ல நாயகம் சித்திகளுக்கு முன்னாடி சொர்க்கம் செல்வார். பத்தாவது நாயகமே எல்லா நபிமார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் போக வேண்டும். நாயகமே எவ்வளவு பேராசை! பெருமானார் அதை கூட இல்லைன்னு சொல்லையே, எல்லா நபிமார்களுக்கு முன்னாடி நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். எல்லா ரசூல்மார்கள் 313 ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் செல்ல வேண்டும். நாயகமே எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் செல்வாய். டக்குனு விழாவில் எல்லாம் ஒரு அடி அடிச்சாங்க, உங்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். திறப்பு விழாவுக்கு கூட்டு போறாரு அரசியல்வாதி. அவர் ரிப்பன் வெட்டுறதுக்கு முன்னாடி பிஏ நான் வெட்டுமா அப்படின்னா அவனை வெட்டிப்பாரு இல்லையா? அவனை வெட்டிட்டுதான் அதுக்கப்புறம் உள்ள போவாரு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா
எனக்கு முன்னாடி சொர்க்கம் செல்வார். விழாக்கள் எல்லா கண்களில் கண்டி இதை நான் அவசானிக் கொள்கிறேன் நாயகரே. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னால் நடந்ததில்லை நாயகரே. எப்படி சொர்க்கத்தில் உங்களுக்கு முன்னால் இந்த பாவி பின்னால் செல்வான்? மலர்கள் கூட தான் அனுப்பிய மடத்தை திரும்ப பெறலாம். நபிமா அப்படி சொல்லிலிருந்து புரள்வதில்லை. பெருமானார் சொன்னார்கள், நான் ஒட்டகத்திலே சொர்க்கத்தில் முதலாக நுழைவேன். என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்னால் நீ நுழைவாய். அன்புக்குரியவர்களே, நாடியவர்களுக்கு பெருமானார் சொர்க்கம் கொடுக்க முடியும். இந்த 12 சிறப்புகளும் பெருமானாருக்கு சொந்தமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயர்ந்த நபியின் உம்மத்திலே பிறக்க வைத்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒவ்வொரு நாளும் நாயகத்தின் மீது அளவு கடந்த ஸலவாத்தை சொல்லி அண்ணலோடு சேர்ந்திருக்கிற நத்தோப்பிக்கை நமக்கு தந்திடுவானாக. வாழும் காலத்திலேயே கண்மணியை கனவிலே பார்க்கிற வாக்கியத்தை தந்திடுவானாக. இன்றைய மஸ்தல் இன்னைக்கு நிறைய பேரு தொட்ட காரியம் தொடங்காமலே போகிறது இல்லையா? நிறைய வேலைகள் ஆரம்பிக்கிறோம், அது முடிய மாட்டேங்குது. பெருமானார் அழகான வழியை சொன்னார்கள். நாம எந்த வேலையை செஞ்சாலும் ஆரம்பத்துல காலையில ஒரு கடைக்கு போறோம் அல்லது காலையில ஏதாவது வேலை செய்ய போறோம் அப்படின்னா இந்த துஆவை ஓதி செய்யுங்கள். அந்த வேலையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். முடித்து வைக்கிற வேலை, அதை உருவாக்கி கொடுக்கிற வேலை. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா ولا تجعل الحزن سهلا اذا شئت. الله اكبر. பெருமானார் அழகாக சொன்னார்கள், اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت. அழகான துஆ. இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து அந்த துஆவை போர்டுல ஆப்ல இன்ஷா அல்லாஹ் எழுதி போட்டுவாங்க. நான் இங்கே எழுதி கொடுத்துறேன். ஒரு நாள் முழுக்க அந்த துஆ இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் கொடுத்த மந்திர சொற்கள் ஏராளம். அதை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் சிறப்போம். மீடியா 7 வெப் டிவி வழங்கும் வாழ்வில் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில். இதில் மார்க்க அறிஞர்கள், சமூக தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். காண தவறாதீர்கள். உடனே இணைத்துக் கொள்ளுங்கள். மீடியா 7 வெப் டிவி முகநூல் பக்கத்தில்.